இயேசுவின் அன்பு சகோதரமே, டிசம்பர் மாதம் 29ஆம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு எந்நாளும் இருந்து பாதுகாப்பதாக. இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித தாமஸ் பெக்கெட் என்பவரை நினைவு கூறுகின்றோம். யார் இந்த தாமஸ் பெக்கெட்? அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில்? வாருங்கள் பார்ப்போம். இவர் 1118ஆம் ஆண்டில் லண்டனில் ஒரு நன்னடத்தை கொண்ட குடும்பத்தில் பிறந்தார். இவரது தந்தை ஒரு வர்த்தகர். இவரது குடும்பம் ஆழ்ந்த கத்தோலிக்க நம்பிக்கையில் வளர்ந்தது. தமது 10 வயதில் லண்டன் புனித பவுல் தேவாலயத்தின் மெரிடன் துறவு மடத்தில் கல்வி கற்க அனுப்பப்பட்டார். தமது 20 வயதில் பாரிஸ் நகரில் படித்தார். புத்திசாலித்தனம், நேர்மை, மன உறுதி ஆகியவற்றை இவரது ஆரம்ப வாழ்க்கையிலேயே நன்கு கற்றுத் தேர்ந்தார். கிபி 1154இல் இங்கிலாந்தின் மன்னர் 2ஆம் ஹென்றி இவரை அரச கணக்கு வழக்குகளை பார்ப்பதற்காக தனது அரசவையில் பணியமர்த்தினார். இவர் நாட்டின் அரசியல், பொருளாதாரம், இராணுவ செயல்பாடுகள் அனைத்திலும் முக்கிய பங்கு வகித்தார். இதனால் அரசரும் இவரும் நெருங்கிய நண்பர்களானார்கள். கிபி 1162இல் அரசர் 2ஆம் ஹென்றி தனது அரசியல் ஆசைக்கேற்ப தாமஸை காண்டர்பரியின் பேராயராக நியமித்தார். தாமஸ் காண்டர்பரியின் பேராயரானால் அனைத்து காண்டர்பரியின் தேவாலயங்கள் மன்னரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் என்று மன்னர் நினைத்தார். ஆனால் தாமஸ் பேராயரானவுடன் அவரது வாழ்விலும் மனதிலும் பெரிய மாற்றம் ஏற்பட்டது. ஜெபம், தவம், எளிமை, கிறிஸ்துவின் சேவைக்கு முழுமையான அர்ப்பணிப்பு இவற்றில் இவர் முழுமையாக ஈடுபட்டார். மன்னர் 2ஆம் ஹென்றி பல வழிகளில் தேவாலயத்தின் அதிகாரத்தை கட்டுப்படுத்த முயன்றார். பேராயர் தாமஸ் அதற்கு கடுமையாக எதிர்த்தார். தேவாலயம் கிறிஸ்துவின் உடல், அரசர் அதில் தலையிட முடியாது என்று வலியுறுத்தினார். இவர்களின் மோதல் இங்கிலாந்தின் அனைத்து பகுதிகளிலும் அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியது. பெரிய அழுத்தத்தால் பேராயர் தாமஸ் கிபி 1164ஆம் ஆண்டு பிரான்சுக்கு தப்பிச் சென்றார். அங்கு திருத்தந்தை 3ஆம் அலெக்சாண்டர் மற்றும் சில ஐரோப்பிய அரசர்களின் ஆதரவை பெற்றார். சுமார் 6 ஆண்டுகள் வெளிநாடுகளில் இருந்தார். கிபி 1170ஆம் ஆண்டில் மீண்டும் இவர் இங்கிலாந்துக்கு திரும்பினார். ஆனால் இவருக்கும் அரசருக்கும் இடையிலான மோதல்கள் தொடர்ந்தன. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த அரசர் கிபி 1170ஆம் ஆண்டு டிசம்பர் 29ஆம் நாள் 4 வீரர்களிடம் பேராயர் தாமஸை கொல்லுமாறு கட்டளையிட்டான். அவர்களோ காண்டர்பரி திருத்தலத்திற்குள் புகுந்து பேராயர் தாமஸை கொடூரமாக படுகொலை செய்தனர். இவ்வாறு அரச ஆணைக்கு பயப்படாமல் தேவாலய சுதந்திரத்தை காக்கும் பொருட்டு நீதிக்காகவும் உண்மைக்காகவும் தன் உயிரை தியாகம் செய்த இப்புனிதரை நினைவு கூறும் நாம் இவரை போல் நீதிக்காகவும் உண்மைக்காகவும் உழைக்கும் கிறிஸ்தவர்களாக வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம், இறையாசிர் பெறுவோம். மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம். கடவுள் என்றும் நம்மோடு.